தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. ஏற்கனவே மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என அடிமேல் அடி வாங்கி சோர்ந்து போயுள்ள முன்னாள் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மேலும் ஒரு இடியை இறக்கி இருக்கிறார்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 எம்பிக்கள். தங்களுடைய கட்சி பதவியையும் எம்பி பதவியையும் அவர்கள் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ள நிலையில் காலியாக தொடங்கிவிட்டதா ஜெகன்மோகன் ரெட்டியின் கூடாரம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த ஆந்திர மக்களவை தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வெறும் 4 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதனால் கடந்த தேர்தலில் 18 மக்களவை எம்பிக்களை கொண்டிருந்த ஜெகன்மோகன் ரெட்டியிடம் தற்போது வெறும் 4 எம்பிக்கள் மட்டுமே உள்ளனர். அதே நேரம் 16 இடங்களில் வெற்றி பெற்ற தெலுங்கு தேசம் கட்சி பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கவே காரணம் நாங்கள்தான் என்று மார்த்தட்டி வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 2 ராஜ்யசபா எம்பிக்கள் தற்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு டாட்டா காட்டிவிட்டு சென்றுள்ளனர். 2026ஆம் ஆண்டு வரை எம்பி பதவி வகிப்பதற்கான கால அவகாசம் இருக்கும் நிலையில் பீதா மஸ்தன் ராவ் ஜாதவ் மற்றும் வெங்கடரமண ராவ் மோப்பி தேவி ஆகிய 2 மாநிலங்களவை உறுப்பினர்களும் தங்களுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்வதாக ராஜ்யசபா சபாநாயகர் ஜெகதீப் தங்கரிடம் கடிதத்தை வழங்கியுள்ளனர். அதனை மாநிலங்களவை சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டுள்ளார். இது ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய இவர்கள் இருவரும் தெலுங்கு தேசம் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. டீலிங் அனைத்தும் முடிந்து விட்டதாகவும் பீதா மஸ்தான் ராவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனால் ராஜ்யசபாவில் எந்த பிரதிநிதிகளும் இல்லாமல் இருந்த தெலுங்கு தேசம் கட்சி மீண்டும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்களை தன்னுடைய எம்பியாக ராஜ்யசபாவில் களமிறக்குகிறது. இந்நிலையில் இது தொடக்கம்தான் என்றும் விரைவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கூடாரம் காலியாகி ஜெகன்மோகன் ரெட்டி மட்டுமே அங்கு தனியாக நிற்பார் என்று தெலுங்கு தேசம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கந்தா ஸ்ரீனிவாசராவ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏற்கனவே அடிமேல் அடி வாங்கியுள்ள ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இந்த சம்பவம் பேரிடியை இறக்கியுள்ளது. தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711.